ரெசிபி சிக்கன் சுக்கா. இது நம்ம ரைஸ் கூட, வெரைட்டி ரைஸ் கூட, டிஃபன் ஐட்டம் கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனிதாஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர் விட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கலாம். சிக்கன் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். சிக்கனில் அது நல்லா கோட் ஆகணும். நல்லா வதங்கி சிக்கன்லேருந்து தண்ணி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சிக்கன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.